பிராண்ட் மசாலாவோட கோவில் புளியோதரை தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இது ஒரிஜினல் மரச்செக்கு கடலெண்ணெய். ஸோ எங்களோட மகிழ் பிராண்டுக்காகவே நாங்கள் இது தயாரித்து வாங்குகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஸ்மெல்லும் சரி லைஃப்பும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வானலியில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, குழம்பு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வறுத்த கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். இதில் என்ன பியூட்டின்னா, ரொம்ப கருகிற மாதிரி நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா புளியோதரை நல்லாவே இருக்காதுங்க. இந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நல்லா ப்ரௌனிஷாக வரணும். நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு சிம்மில் வச்சே பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் ரொம்ப வச்சிங்க அப்படின்னா கருகிடும். ஏன்னா போட்ட உடனே அடுத்தடுத்து போடும்போது அதோட ஹீட் அதிகமாக இருக்கனால கருக ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, குண்டு மிளகாய். நான் மேக்ஸிமம் மிளகா தாங்க யூஸ் பண்ணுவேன். குண்டு மிளகா தான் யூஸ் பண்ணுவேன். காரணம் என்னென்னா அதோட ஸ்மெல்லும் சரி அதோட பியூட்டியும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால நான் குண்டு மிளகா மேக்ஸிமம் தான் யூஸ் பண்ணுவேன். அண்டு மிளகாய் யூஸ் பண்ணும்போது நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாவை யூஸ் பண்ணணும். அப்படியே மிளகாவை எடுத்து கிள்ளி போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற ரசாயனங்கள் நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் எலிகளும் பூச்சிகளும் அதிகமாக வர்றதுனால மிளகாவத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்து புளி நல்லா கரைச்சி இருத்து வச்சிருக்கிற புளியை நான் போடுறேன். ஏன்னா இந்த மாதிரி கரைச்சி இருத்து வைக்கலைன்னா நமக்கு புளி கரைச்சி அப்படியே நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற மண், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஓடு எல்லாமே நம்மளை சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா புளியை நல்லா கரைச்சிட்டு அதை நல்லா இருத்து அந்த புளி கரைசலை நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி, நமக்கு எவ்வளோ குவான்டிட்டிக்கு எவ்வளோ புளி போட்டிருக்குமோ அது தேவைக்கு ஏற்ற மாதிரி மல்லிப்பொடி, தனி மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இது மூணையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பொடியும் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிறோம். ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி இது மூணுமே டைரெக்டாக நீங்கள் இன்ஸ்டன்ட் பொடிகள் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதையும் வறுத்து நீங்கள் அரைச்சி அந்த மாதிரி நீங்கள் அது ஒரு மாதிரி திரளாக வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நீட் லுக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்லிப்பொடி, தனி மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மூணையும் போட்டு நல்லா அது கொதிக்கணும். கொதித்து அதோட இதெல்லாம் வெளியில் வரணும். ஆயில்ஸ் ஃபுல்லாக வெளியில் வரணும். அந்தளவுக்கு நீங்கள் போடணும். இப்போ நான் இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பு ஆட் பண்ணணும். உப்பு எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ புளி நமக்கு இருக்கோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணணும். புளியை சரியான பதத்தில் நாக்கில் டேஸ்ட்டுக்கு கொண்டுட்டு வர்றது உப்பு தான். ஸோ புளிக்கு நீங்கள் உப்பு கம்மியாக போட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். அதனால புளியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நீங்கள் கன்ஃபார்மாக போட்டிங்கன்னா தான் புளியோதரை ருசிக்கும். இல்லாட்டி புளியோதரை டேஸ்ட் ரொம்ப கம்மியான மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு சட்டு ஃபுல்லாக நிற்கிது பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் நம்மளோட சீக்ரெட் மசாலாவை நம்ம போட்டுருவோம். ஸோ போட்டுட்டு நல்லா இது கிளறணும். இந்த புளியோதரைக்கு ஒரு ஸ்மெல்லும் அந்த கலர், அந்த பிளாக் கலர், அந்த ப்ரௌனிஷாக ஒரு கலர் வருது இல்லையா? ஸோ இந்த கலர் வர்றதுமே நம்மளோட அந்த ஸ்பெஷல் பொடியில் தான் இருக்குது. நான் பெருங்காயம் தனியாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த மசாலையை சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெருங்காயமும் புளியோதரைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பவுடர், இந்த பெருங்காயம், ஸ்பெஷல் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிளறணும். ஸோ இந்த பவுடரில் நான் மேக்ஸிமம் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நமக்கு புளியோதரை அசல் கோவில் புளியோதரை மாதிரியே இருக்கும். இந்த கோவில் புளியோதரை தொக்கு செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. நான் பொதுவாக மாதத்தில் ஒரு நாள் அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ எப்போ முடியுதோ அன்னதானம் கோவிலில் போடுறது வழக்கங்க. ஸோ அப்படி போடும்போது ஒரு 2-3 தடவை என்கிட்ட நின்று சாப்பிட்டுட்டு நின்று என்னை கூப்பிட்டு கை கொடுத்து ரொம்ப அருமையாக இருந்தது உங்கள் புளியோதரை அப்படின்னு சொல்லி. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குது, இது ஒரு இதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார்.
எப்போவுமே எனக்கு வீட்டுக்கு செய்யும்போது ஒரு மாதிரியும் கோவிலுக்கு செய்யும்போது வேற மாதிரியும் வரும் புளியோதரை. ஏன்னா கோவிலுக்கு செய்யும்போது நான் இன்னும் பக்தியோடையும் அர்ப்பணிப்போடையும் பண்ணுறதுனால அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை யோசிச்சுட்டு நான் இப்போவும் அதே மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது தான், நான் கோவிலுக்கு எப்படி பண்ணுவேனோ அதே டேஸ்ட்டை இப்போ கொண்டு வந்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அசல் கோவில் புளியோதரை வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.